ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று யூடியூப்பில் நீங்கள் எப்படி ரீச் பண்ணுறது, அதிகமாக குயிக்காக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட இன்னொரு சேனலில் நான் கண்டினியூஸாக பண்ண விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஜேர்னி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதை லாங் வேக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ அது எப்போவுமே முக்கியமானது. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ என்னுடைய சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் லாஸ்ட் 7 டேஸில் உள்ள க்ரோத் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். லைக் வாட்ச் டைமில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது லாஸ்ட் 7 டேஸில் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் இந்த ரேஞ்சிலையும் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்ச் நம்ம பார்க்கலாம். ஸோ 1200 ப்ளஸ் வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு வந்திருக்குது லாஸ்ட் 7 டேஸில். இது என்னுடைய மெயின் சேனலில் கிடையாது, என்னுடைய அதர் சேனலில் வந்திருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 50,000 ப்ளஸ் நமக்கு வியூஸ் லாஸ்ட் 7 டேஸில் வந்திருக்குது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் எவ்வளோ வந்திருக்கு லாஸ்ட் 7 டேஸ் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக ஷோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வேறு எதுக்காகவும் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 450 அப்படிங்கிற அளவுக்கு 451 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு இந்த லாஸ்ட் 7 டேஸில். இதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்லி குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நான் எவர்கிரீன் வீடியோஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். எப்போவுமே பார்க்குற மாதிரியான வீடியோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். பட் இன்னொரு சேனலில் அந்த அதர் சேனலில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 எவர்கிரீன் வீடியோ, ஒரு 10 வீடியோ பண்ணுறோம்னா அதில் 2 எவர்கிரீன் வீடியோ, மற்ற 8 வீடியோவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வீடியோஸாக இருக்கும். ட்ரெண்டிங் வீடியோஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம குயிக்காக மேக் பண்ணுறோமோ மேக் பண்ணி ஆகணும். லைக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வீடியோஸில் நம்ம குவாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இல்லைனா பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை, வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு பண்ணாமல் லைக் எவ்வளோ குயிக்காக நம்மளால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக கொடுக்கணும். ஸோ அது மட்டுமே எப்போவுமே முக்கியமானது. ஸோ ட்ரெண்டிங் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய வீடியோ ஃபஸ்ட்டாக வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் க்ரோத்தும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் லெவலையும் தீர்மானிக்கும். லைக் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுறீங்களோ அது குயிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் கிடைக்கும். பட் ஏற்கனவே பிரபலமாக லைக் பாப்புலராக இருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் ட்ரெண்டிங் வீடியோஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரீச் அப்படிங்கிறது இருக்கும். குயிக்காக இப்போ பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை விட நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் அதை கிளியராக பார்த்து ஒரு கிளியரன்ஸான வீடியோ மேக் பண்ணணும். லைக் ட்ரெண்டிங் வீடியோஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதானு பண்ணாமல் கொஞ்சம் கிளியராக பண்ணிங்கன்னா பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பிலீவ், ஒரு நம்பிக்கை வரும். லைக் இந்த மாதிரி நல்லா தான் கொடுக்குறாங்க, நல்லா மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோஸை ரொம்ப நேரம் பார்க்குறதா இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 7 டேஸில் நான் பண்ண ஒரு சின்ன விஷயம் இதுதான். அது போக என்னுடைய ராஜா டெக் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வராது. அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். 8 வீடியோஸ் எவர்கிரீனாக இருக்கும், 2 வீடியோஸ் ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய பாப்புலரான வீடியோஸை செக் பண்ணி பார்த்தா கூட அது ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் நீங்கள் எந்த சைடுனாலும் கொண்டு போகலாம். பட் டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு ட்ரெண்டிங் வீடியோஸ் எடுக்கும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா க்ரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக வந்துடலாம். பட் எவர்கிரீன் வீடியோஸ், இப்போ நான் ராஜா டெக்கில் போடக்கூடிய எவர்கிரீன் வீடியோஸ் எல்லாமே எனக்கு அந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வர்ற மாதிரி இருந்தாலும் கூட 6 மந்த்துக்கு அது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் க்ரோத்தை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் கூட இப்போ கூட என்னுடைய சேனலில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வருதுன்னா அதில் ஒரு முக்கிய பார்ட்டாக இருக்கக்கூடியது இந்த எவர்கிரீன் வீடியோஸ்லேருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ், வியூஸாக இருக்கட்டும், வாட்ச் டைமாக இருக்கட்டும், எல்லாமே அதிலிருந்தும் ஒரு பார்ட்டாக எனக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயங்கள் இருக்குது. எவர்கிரீன் எப்பவும் பார்க்கக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், ட்ரெண்டிங் வீடியோஸ் எதுவானாலும் இருக்கட்டும். பட் உங்களுடைய ஐடியா எது, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எது, நீங்கள் எது மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எது அதிகமாக தேடுறீங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஸோ மச்.